ஹாய், வெல்கம் டு மதி ஃபுட்டூப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நாட்டுக்கோழி தேங்காய் பால் குழம்பு. இது ஃப்ரெஷ்ஷான மசாலா அரைச்சி பண்ணுற ஒரு குழம்பு ரெசிபி தான். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பரோட்டா சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழியை நல்லா மஞ்சள் பொடி போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் ஊற வச்சுடுங்க. அப்போனா சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. ட்ரையான பேனில் ஒரு 6 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். கூடவே வெதமல்லி 2 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. இது ட்ரையான பேனில் லைட்டாக வறுத்துக்கோங்க. இதுலேயே நம்ம ஸ்பைசஸ்லாம் போட்டுடலாம். 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க. 2 கிராம்பு போட்டுக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, சின்னதாக 2-3 பட்டை துண்டுகள், அப்புறமா கல்பாசி இது கண்டிப்பாக போடுங்க. இது போட்டு ட்ரையான பேனில் மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு 5 நிமிஷம் வறுத்துக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. மிளகாயில் இந்த அளவுக்கு கலர் வர அளவுக்கு வறுத்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு பவுட்ரு பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அதை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதில் போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற சிக்கனை இதில் சேர்த்துடலாம். கோழி எண்ணெயிலே நல்லா வதங்கணும், அதனால் இப்போவே சேர்த்துக்கலாம். ஒரு 1 நிமிஷம் அளவுக்கு எண்ணெயில் வதக்கிக்கோங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. இப்போ சிக்கன்லேருந்து தண்ணிலாம் வருது பார்த்திங்களா? இந்த டயத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டு வதக்கிக்கோங்க. சிக்கனில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வெளியில் வர அளவுக்கு வதக்கிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போது ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். இந்த கிரேவி தேங்காய் பால்லே தான் வேக வைக்கணும். ஸோ முதல்லையே தேங்காய் பால் ஊற்றி வேக வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக விடுங்க. இப்போது 10 நிமிஷம் ஆச்சு, எடுத்து பார்க்கலாம். ஓரளவுக்கு சிக்கன் நல்லா சுருங்கி ஓரளவுக்கு வெந்திருக்குது. இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்ச மசாலாவை போட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்து விடுங்க. மசாலா எல்லா தண்ணியும் இழுத்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அப்போ தான் நல்லா உப்பு காரமெல்லாம் அது இழுக்கும். இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இதில் வாசனைக்கு கொஞ்சம் கருவேப்பிலையும் இன்னும் கொஞ்சம் தேங்காய் பாலும் ஊற்றிக்கலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. 5 நிமிஷம் ஆச்சு. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம், கொத்தமல்லி போட்டுக்கலாம். போட்டு மெதுவாக கலந்து விடுங்க. இதை இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் மூடி வேக விடுங்க. அப்போ தான் நல்ல தொக்கு மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு தொக்கு மாதிரி வந்தவுடனே ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான நாட்டுக்கோழி தேங்காய் பால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவி சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி குழம்பு செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா
கமெண்ட்டில் சொல்லுங்கள். மதி ஃபுட்டிப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.